வணக்கம் நண்பர்களே. இது எளியோர் அரசியல். நாம் இன்னைக்கு பேச போகிற டாபிக் சூத்திர தர்மம். தர்மத்தில் பல வகை உண்டு. அந்த தர்மமெல்லாம் தலை காக்கும். தலைவர் பாட்டு மாதிரி தர்மம் தலை காக்கும். ஆனால் இந்த தர்மம் 2000 வருஷமாக தலையை வாங்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ இது பேசணும்னு அவசியமா அப்படின்னா ஒரு அவசியமான காலகட்டத்தில் தான் இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய வீடியோக்களில் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கலை. ஏன்னா எனக்கு எல்லா ஜாதியிலே நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கும் நன்மை, நம்மளுடைய சமுதாயத்திற்கும் நன்மை. அதனால் இதை சொல்கிறேன். சூத்திர தர்மம் சொல்கிறாங்களே, என்ன அது அப்படின்னா, மகாபாரதம் அனுசாசன பர்வம்னு ஒன்று இருக்குது. அதில் 14வது அத்தியாயத்தில் சூத்திர தர்மம்னு ஒன்று விளக்குறாங்க. சூத்திரர்கள் எப்படி இருக்கணும்னா, சூத்திரர்கள் தன் திறமைக்கும் தேக வலிமைக்கும் தக்கபடி 3 வர்ணத்தாருக்கும், யாராருக்கு? பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், அவரவர் அனுமதியின் பேரில் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி தொண்டு செய்து கொண்டிருக்க வேண்டும். அறிவுள்ளவனும் மனதை மற்ற இந்திரியங்களை அடக்கியவனாகவும் பணி உள்ளவனுமாக இருக்க வேண்டும். செய்கை, மனம், வாக்கு, பார்வை, இந்த 4ஐயும் அடக்கி இருக்கணும். 3 வர்ணத்தாருக்கு 3 வர்ணத்தார் போடக்கூடிய சேஷத்தினால், அதாவது அவங்க போடக்கூடிய மிச்சத்தில் ஆகாரம் செய்து கொண்டு ராட்சசர்களையும் யஷர்களையும் பகைக்க வேண்டும். அவங்களுக்காக நம்ம போய் சண்டை போடணும். வண்டு மதுவை சேர்ப்பது போல் 3 வர்ணத்தாரிடமிருந்து நாம் தர்மத்தை சேமிக்க வேண்டும். சூத்திரன் வேதத்தில் காணப்பட்ட கர்மத்தோடு தவம் செய்வானாகில் அவனுக்கு இம்மையில் துயரமும் மறுமையில் கெட்ட கதியும் உண்டாகும். அதாவது சாஸ்திரம் சொல்லியிருக்கக்கூடிய தவம், ஞானம், இதெல்லாம் சூத்திரன் பண்ணக்கூடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனோடனே நாமும் பிராமணர்கள் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சமஸ்கிருத மந்திரம் சொல்கிறது, காயந்திரி மந்திரம் சொல்கிறது, பூர்வபுவஸ்வாகா தஸ்ஸா விது வரேண்யம் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் நீ பண்ணினா உனக்கு இம்மையிலேயே துயரம், மறுமையிலே நல்ல கதி ஏற்படாது அப்படிங்கிறது தான் சுருக்கமாக சொல்லப்பட்ட சூத்திர தர்மம். சரி, நம்ம ஆளுங்க இந்த சூத்திரன் அப்படின்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். பொதுவாக இந்த சூத்திர தர்மத்தினால இந்த கேஸ்டிசத்தில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம். இன்றைக்கி சில பேர் நாங்கள் சத்திரியர்கள், வைசியர்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிராமின், நான் பிராமின், அதாவது அவர்கள் மற்றவர்கள் எல்லாமே சூத்திரர்கள். இதுதான் இன்னைக்குடைய கண்டிஷன். அதனால் நான் சத்திரியன், என்கிட்ட படை இருந்துச்சு, நான் அங்கேருந்து வந்தேன், இங்கேருந்து வந்தேன், இந்த கதை எதுவுமே சாஸ்திரப்படி செல்லுவது இல்லை. சரி, இந்த மனு சாஸ்திரம், மனு தர்மம், அது தர்மமாக அது இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதிலெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். If a low caste intentionally touch the higher caste person, then he is to put to death, and the Divija is purified by consuming cow tongue and cow urine. இது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு தாழ்த்தப்பட்டவன் வேண்டுமென்றே ஒரு உயர்குலத்தானை தொடுவானாயின் அவனை கொல்ல வேண்டும், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அந்த தொடப்பட்டவன் மாட்டு சாணத்தையும் மாட்டு யூரினையும் சாப்பிட்டுட்டு புனிதப்படுத்தி கொள்ளணுமா. இது எதில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால், விஷ்ணு ஸ்மிருதி 5ஆம் அத்தியாயம் ஸ்லோகம் 104, அங்கிரஸ் சம்ஹிதா 1:39. அப்புறம் ஸ்பீக்கிங் வித் லோ காஸ்ட், லுக்கிங் அட் ஹிம், ஸ்டெப்பிங் ஆன் his shadow is prohibited and making Dvija impure. அப்படின்னா என்னன்னு கேட்டால்,
லோக்கஸ்ட்காரனா பார்க்கறது, பேசுறது, அவன் நிழல் தன்மேல் பட அனுமதித்தால் அவன் வந்து தீட்டுப்பட்டுறான். இது எதில் சொல்லியிருக்குன்னா அபஸ்தம்பா சமிருதி 2வது 128. விஷ்ணு ஸ்மிருதி 71 பாவதம் 58 59வது ஸ்லோகம். அப்புறம் சத்பாத பிரகமசா அப்படின்னு ஒரு சாஸ்திர புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு. பராசர ஸ்மிருதி அதில் வந்து அத்தியாயம் 6 ஸ்லோகம் 22. கூர்ம புராணம் அதில் அத்தியாயம் 3 4வது பாகம் 80வது ஸ்லோகம். அப்புறம் வந்து உஷானா சம்ஹிதா அதில் வந்து 9வது பாகம் 89வது சக்தி. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா penance for killing a சூத்ரா is same as penance for killing a dog, bear, frog, crow and owl. அதாவது ஒரு சூத்திரனை கொன்னா அதுக்கு என்ன பாவம்னு கேட்டால் ஒரு நாயை கொல்லுவது, ஒரு கரடியை கொல்லுவது, ஒரு தவளையை கொல்லுவது, ஒரு ஆந்தையை கொல்லுவது. எங்கே கொண்டு வச்சிருக்காம பாருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சூத்திரர்களுடைய இது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மிருதிகள் வந்து சொல்லுது. இன்னும் பாருங்க, சூத்ராஸ் படக் ஷெல் பி கஷ்ட் இஃப் he sits in the same seat with a higher caste person. மனுஸ்மிருதி 8வது பாகம் 289வது ஸ்லோகம். விஷ்ணு ஸ்மிருதி அதாவது ஒரு சூத்திரன் ஒரு உயர்ந்த ஜாதி உட்கார்ந்த இடத்துல போய் உட்கார்ந்தா அவன் பின்புறத்தில் வந்து அடிக்கணுமா. இதுதான் வந்து இந்த ரயில் விடும்போது வெள்ளைக்காண்ட போய் அவங்க தனியாக எங்களுக்கு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் விடுங்க, அவங்களோட போய் உட்கார மாட்டோம்னு சொன்னது. அப்புறம் லோ காஸ்ட் ஆர் ஈக்குவல் டு டாக்ஸ் அண்ட் பிக்ஸ். மனுஸ்மிருதி அத்தியாயம் 3 239வது ஸ்லோகம். மகாபாரதத்தில் 13வது வர்க்கம் 23வது பாகம் 5வது வரி. இதுதான் வந்து சொல்லியிருக்கு. சரி, யார் யார் நான் சொன்னேன் சத்திரியன் வைசியெல்லாம் இல்லை அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டால் சூத்திரர்கள் வேதங்களின் பொறுப்புகள் அடிப்படையில் 4 பிரிவுகளில் பிரிக்கப்படுகிறார்கள். பாரம்பரியமாக சூத்திரர்கள் விவசாயிகள். முடிஞ்சு போச்சா? விவசாயி பூரா சூத்திரன்ட்டான். பண்டைய நூல்கள் சூத்திரனை ஒரு விவசாயி என்று குறிப்பிடுகின்றன. சூத்திரர்கள் தானியங்களை வழங்குவர்கள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். சூத்திரர்களை சம்பாதிக்கும் முறை என்ன கேட்டால் அருவாள் அண்டு சோளம். சோளத்தையும் அருவாளையும் வச்சு தான் பிழைக்கணுமா. இது ஏன் முக்கியமாக சொல்கிறான்னா வேதங்கள் விவசாயத்தை அழிப்பவை, விவசாயம் வேதங்களை அழிப்பவை. எனவே சூத்திரன் வேதங்கள் கற்க அனுமதிக்கப்படவில்லை. இப்படி தான் காலங்காலமாக நம்மளை சொல்லி வச்சுருந்தாங்க. இதில் இருந்து மீண்டு நாம் இன்று வந்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் இருக்கா இன்னைக்கு இல்லையா, நான் வந்து ரொம்ப முன்னேறி விட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கதை. ஏன்னா திரும்ப இதே மனுஸ்மிருதி அடிப்படையில் இந்த நாட்டுடைய அரசியல் சாசனமோ இல்லை வந்து மீண்டும் கட்டமைக்கப்படணும் அப்படின்னு சிலர் முயற்சி செய்கிறாங்க. அதனால் இந்த நான் வந்து சூத்திரங்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா ஏற்றுக்காத வரைக்கும் ரைட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் அடிப்படையில் சொல்லப்பட்டவை. இதுதான் சூத்திர தர்மம். இதனால தான் என்ன பண்ணாங்கன்னா சூத்திரன் வந்து நாய்களுக்கு இணையான்னு சொல்லிட்டான்ல. அதனால தான் அந்த காலத்தில் 1900களில் பிராமணால் கஃபேல வந்து போர்டு போட்டிருந்தாங்க வெளியில், சூத்திரர்கள், தொழுநோயாளிகள், பஞ்சமர்கள், தெருநாய்கள் உள்ளே நுழையக்கூடாது. தெருநாயின்னா போர்டை பிடிச்சிட்டு உள்ளே வரப்போகுது, வராது. ஆனால் ஏன்னு கேட்டால் அது ஒரு கம்பேரிசன். சூத்திரன் வந்து அதோடு இணையானவன் அப்படிங்கிறக்காண்டி சொல்லி வச்சாங்க. நம்ம வந்து மறுபடியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. ஒருத்தர் கேட்டார், இப்போ போய் நீங்கள் வந்து திராவிடன் இந்த கதை சூத்திரன் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே எதுக்கு அப்படின்னு கேட்டார். இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் பெரியாருக்கு அப்புறம் எல்லாம் வந்து இந்த பிரச்சனையை பேசுகிறதுக்கு வழியே கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து அது உள்ள நுழைய பார்க்கும் பொழுது நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ நமக்கான பாதுகாப்பு கதவு எதுன்னு கேட்டால் திராவிடம்
அதனுடைய தாழ்பால் வந்து தந்தை பெரியார். அதனால நம்ம கதவை பூட்டி தாள் போட்டு வைத்தால்தான் எதிர்காலம் நம் சந்ததியினருக்கு பாதுகாப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.